தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிராரம் ஒன்றியத்தில் வேடநத்தம் என்ற கிராமத்தில் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவிக்கு ஒரு கொடூரம் நேர்ந்துள்ளது. மாணவி காணாமல் போனவுடன் பெற்றவர்கள் காவல் நிலையம் சென்று புகார் செய்ய முயன்ற பொழுது கேஸ் கொடுக்க போனதுல அவங்க கேஸ் எடுக்கல சார், வர மாட்டேன்ட்டாங்க. காவல் நிலையத்துக்கு அந்த காவல் நிலையத்துக்கு போன்னு அவங்களை அலைக்கழிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய பத்தி, இறந்து போன இந்த சிறுமியை பத்தி மனம் புண்படும்படி ரொம்ப பேசியிருக்கிறாங்க. பண்ண முடியாது, விளையாட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அங்கே போனோம். அங்கே போனோம். அந்த மேடம் வந்து நீங்க அங்கே பார்க்க மாட்டாங்களா, ஏற்றி எங்க வந்தீங்க அப்படின்னு வந்து திருப்பி பிள்ளையவும் அதிகமாக தரக்குறவா போயிடுச்சு. எப்படி பிள்ளை வந்தீங்க, யாரு எந்த பொருத்த போனா போயிட்டு நான் பிடிச்சி தரேன். அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது இந்து முன்னணி. இரண்டாவதா, இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இவர்களை கண்காணிக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர் முதல் கொண்டு அனைத்து காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். மூன்றாவதாக, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட எம்பியாக இருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்களோ, இங்க இருக்கக்கூடிய கீதா ஜீவன் அவர்களோ அவர்களுக்கு எந்த அனுதாபம் தெரிவிக்காமல் நேரடியாக சென்று பார்க்காமல் இருப்பது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது. இவர்களும் தங்களது பதவியை கட்டாயம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியா, மாநில அரசு சட்டம் ஒழுங்கையும் காவல்துறைகளையும் கையில் வைத்திருக்கிற நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தார்மீகமாக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை விட்டு விலக வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும். குற்றவாளி யாராக இருந்தாலும் அவர் மீது எந்தவித இரக்கமும் இன்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கையும் விரைந்து நடவடிக்கணும். தாமதப்பட்ட நீதி தாமதமா கிடைக்கக்கூடாது, உடனடியா கிடைக்கணும். அதுக்கும் இந்த அரசாங்கம் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்றோம். அடுத்து, இந்த பகுதியில அந்த குழந்தைக்குடைய தகப்பனாருக்கும் பார்த்த பாவே பரிதாபமா இருக்குது அவருடைய நிலைமை. அவங்க வீட்டுல இன்னொரு குழந்தை இருக்குது, படிச்சவங்களுக்கு தகுதியானவங்களுக்கு அந்த அவங்க படிப்புக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு நிவாரணமா கொடுக்கணும். அந்த பிறகு சட்டப்பூர்வமான நடவடிக்கையில அவங்களுக்கு வேகமா கிடைக்கும், நீதி வேகமா கிடைக்கும். அரசாங்கம் வேலை செய்யணும். இந்த நம்மளுடைய இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா, பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில அதிகமான போதை பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அது சரியாக சொல்ல போனா கஞ்சா. இதுக்கெல்லாம் அது கஞ்சா காரணமா இருக்குமோ அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். உடனடியாக அரசாங்கம் இந்த போதை பழக்கத்தை தடுக்காது போனால் இந்த மாதிரி கொலைகள், கொடூர கொலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதனால இந்த அரசு உடனடியா இந்த போதையை தடுத்து நிறுத்துவதற்கான, கஞ்சா போதையை தடுத்து நிறுத்துவதற்கான வேலையை சரியான நேர்மையான காவல்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்து அவரை வைத்து நடவடிக்கை சொல்லணும். அப்பதான் சரியாகும். ஒரு முறை கள்ளச்சாராயம் அதிகமா இருந்தப்ப, ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தப்ப ஒரு நல்ல காவல்துறை அதிகாரியை போட்டு எல்லா இடத்துலயும் கள்ளச்சாராயத்தை தடுத்து நிப்பாட்டினாங்க. அது மாதிரி இந்த கஞ்சாவை தடுத்து நிப்பாட்டி இந்த மாணவருடைய எதிர்காலத்தையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றுறது இந்த அரசுடைய கடமை. கஞ்சா தடுப்பு நடவடிக்கை விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இங்க நம்ம பெருமாள் கோயில்ல, தூத்துக்குடியில சிவன் கோயில் பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்குது. அது பாலாலயம் பண்ணி 10 ஆண்டுகள் ஆச்சு. அந்த கோவில்ல எந்த விதமான கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடோ புனர் நிர்மாண பணிகளோ எதுவுமே நடக்காம இருக்கிறது. இது உடனடியா இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கும் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணணும்.